வணக்கம். நான் ரவி. இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வேலைங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார் இதுதான். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூருங்க, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் இருக்கிறேன். இப்போ பார்க்கிங் நல்லா நிழலுங்க, மரத்துக்கு கீழே வண்டியை பார்க் பண்ணியாச்சு. சரி, இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனை. ஏன் இந்த வீடியோலாம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் தேடினேங்க. நான் யூடியூப்பில் சில விஷயங்கள்லாம் வந்து தொடக்கத்தில் தேடும்போதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல வச்சுங்களேன். அது கிடைச்சது ஃபுல்லாக என்ன ஒரு 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 ஜோசியக்காரர் நம்மளை ஏமாற்றுவார் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு யூடியூப்பில் கிடைச்சிது. இப்போ ஜோசியக்கார் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லிவிடுவார். நீங்கள் இதில் ஒன்றா ரிலேட் பண்ணி பாருங்கள், எதை ரிலேட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனையே வச்சுங்களேன். எதையுமே வந்து ஒரு அனுபவ ரீதியாக வந்து எதையும் அனுபவித்து பார்க்காம அப்படியே சும்மா பேசுறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துலேயே ஒரு சண்டை வருது, இல்லை வந்து வேறு யாரோ நம்மகிட்ட வந்து சண்டை போட்டுட்டாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லுவோம். நல்லா தாங்க வேலை செஞ்சேன், எங்கள் ஓனர் இந்த மாதிரி பேசுகிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே எதிர்பார்ட்டி நம்ம சொல்லக்கூடிய அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க. வேலைன்னா அப்படி தாங்க இருக்கும், முதலாளின்னா அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தாங்க அனுசரித்து போகணும், நம்ம தாங்க இதை பண்ணணும், நம்ம இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படியே அவங்களோட வாழ்க்கையில் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்த்தோன்னா அவங்க ஓனர்கிட்ட வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகாமல் இருப்பாங்க. கேட்டாக்கா அதுக்கு ஒரு காரணமாக சொல்லுவாங்க. அவரை மாதிரி ஓனர்லாம் உலகத்திலே கிடையாது, ரொம்ப கஞ்சனாலும் கஞ்சன், அப்படி ஒரு கஞ்சன் இப்படி இப்படின்னு அவரை பற்றி பேசுவாங்க வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவ ரீதியாக சில விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே கிடைக்கல. சரி, அதை யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம். இது வந்து சில விஷயங்கள் வந்து அனுபவ ரீதியாக வந்து பார்த்ததுனால நம்ம அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு தான் தொடக்கத்தில் ஆரம்பிச்சது வச்சுங்களேன் அந்த யூடியூபே. அப்புறம் சில பேர் சில விஷயங்கள் சொன்னாங்க, சரி நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து அப்படி ஃபாலோ பண்ணி பார்த்தது. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னா அது வந்து நம்ம கூட வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் தாங்க அதை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போவோம். எனக்கு வாட்ச் கட்டுற பழக்கம் கிடையாது. நான் ஒரு கயிறு கட்டியிருக்கேன். இந்த கயிறு யார் கட்டினதுன்னா என் ஒய்ஃபு. அது கட்டி விட்டுது. இதனால் இது மழையில் நனைஞ்சாலோ வெயிலில் பட்டாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது வச்சுங்களேன். அப்போ இதை நான் வந்து கட்டின்னு இருக்கேன்னா இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒன்றி போச்சு. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு. அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவில் வந்து நான் கண்டென்ட் தேடிக்கின்னு இது பண்ணுறதை விட நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து இப்படியே போடுறதுன்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி தான் இப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறேன் வச்சுங்களேன். இது வந்து என்னென்னா நான் வந்து முற்றிலும் வந்து அனுபவ ரீதியாக பார்க்குறத தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு புக்கில் படித்தோ இல்லை வந்து எனக்கே யாரோ சொல்லியோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலைங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பயம்தான் வாழ்க்கையிலே வந்து ஒரு முக்கியமான எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அப்படி கிடையாதுங்க. பயம்ன்றது வந்து எதிரின்னு சொல்கிறது ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்ட மக்கள் வந்து எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எதிரி கிடையாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முற்றிலும் வந்து ஒரு நண்பன் மாதிரின்னு கூட சொல்லலாம். அதாவது எதிரின்னு சொல்லலாம், நண்பன்னு சொல்லலாம், துரோகின்னு சொல்லலாம், எல்லாத்தையுமே சொல்லலாம் இந்த பயத்தோட. இந்த பயம் மட்டும் கிடையாதுங்க. பொதுவாக நம்ம வாழ்வியலில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளுமே நமக்கு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான். அதை வந்து நண்பனும் சொல்லலாம், எதிரின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த பயத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்றது தான். எந்த மாதிரியான பயம் வந்து நம்மளை வந்து வீணாக்குன்றது தான். நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் வச்சுங்களேன். எனக்கு எப்படி பயம் இருந்தது அப்படின்னாக்கா, நான் வந்து என்னோடய ஒரு 13-14வது வயசு வரைக்கும் நைட்டில் எங்கள் வீட்டிலே படுக்க மாட்டேன் தனியாக. அப்படி படுக்கணுன்னா என் லைட் ஃபுல்லாக எரியணும். அதுவும் படுத்த தூக்கம் வர பெட்ஷீட்லாம் போட்டு மூடிட்டாலும் ஒரு மாதிரி யாரோ வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி, யாரோ பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இப்படியே இருக்கும். அந்த மாதிரியான பயம்தான் எனக்கு பெருசாக இருந்தது வச்சுங்களேன். அப்புறம் யாராவது கூட பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி பிறந்தால் கூட ஈஸியாக தூங்கிடுவான், அந்த நாய்க்குட்டி இருக்குதுன்ற ஒரு தைரியத்தில். இந்த மாதிரியான பயம்லாம் எனக்குள்ளே இருந்தது.
ஆனால் இது அதேமாதிரி இந்த சந்திரமுகி படம் வந்தது இல்லைங்களா, அந்த டைம்லாம் சந்திரமுகி படம் பார்த்துட்டு வீட்டில் வந்து சாப்பாடு போடுறதுக்கு போய் தட்டு எடுத்து போடுறேன், எனக்கு ஏதோ கிச்சனில் அந்த மூலையில் சந்திரமுகி நிற்கிற மாதிரி, அந்த மூலையில் நிற்கிற மாதிரி, இந்த மாதிரியான பயங்கள்லாம் இருந்தது வச்சுங்களேன். அப்போ நம்ம வந்து பயத்தை வந்து எப்படி பார்க்குறோன்றது ஒரு பெரிய விஷயங்க. ஓனருக்கு பயப்படுறோம், இல்லை வந்து இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பயப்படுறோம். இந்த மாதிரி பயம்லாம் வந்து நம்மளை வந்து முன்னேற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றாதுங்க. இந்த மாதிரி பயம்லாம் நமக்கு எதிரி. நம்ம வந்து எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல், இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் இல்லைங்களா, நான் வந்து ஏதோ ஒரு 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 அரசியல் சம்மந்தமாக வீடியோ போடுறேன், இல்லை ஒருத்தரை பற்றி விமர்சிக்கிறேன் அப்படின்னாக்கா உடனே நான் ஒரு பிரச்சனையில் மாட்டுற மாதிரி அது. அந்த 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 எந்த மனிதரை பற்றி பேசுகிறனோ அந்த மனிதரை பற்றின ஒரு கூட்டம் வந்து என்னை வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எந்த பிரச்சனையிலையும் நான் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போடக்கூடாதுன்னு எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா, அந்த பயம் நமக்கு நண்பன் தான். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பயம் வந்து நமக்கு எப்படி நண்பனாகவும் உதவி பண்ணும், எதிரியாகவும் இருக்கும். அதனால் பயம்ன்றதே நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கூடாதுங்க. பயம் என்பது மனிதனுக்கு தேவை. பயம் என்பது மனிதனோட உடலில் வந்து ஒரு ஒரு ஒன்றிய விஷயம். எப்படி நம்மளதில் வந்து ரத்தம், நரம்பு, சதை அந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி பயம்ன்ற உணர்வும் ஒவ்வொரு உயிரினத்துலேயுமே இருக்கும். அந்த மாதிரி நமக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான் அது. ஓகே, அதான் நம்ம வந்து இந்த இந்த பயத்தை வந்து நம்ம உடல்லேருந்து வந்து போக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணுவோம். பயப்படக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து பயத்து மேலேயே ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஐயோ எனக்கு இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம் எப்படின்னு. இந்த பயம் நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு 100%ல் நம்மளோட வாழ்க்கையில் பயன்றது 100%ன்னு எடுத்துக்கோமே. நம்ம வந்து ஒரு 50% பயப்படுறோன்னா இருந்தால் கூட அந்த வாழ்க்கை ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப சிரமம். அந்த பயமே இல்லைனாலும் ரொம்ப சிரமம், ஜீரோவில் இருந்தாலும் சிரமம். அதனால் ஒரு 5% 10% பயம்ன்றது வந்து நம்ம உடலில் நமக்கு வந்து தேவை. எப்படி வந்து நமக்கு இந்த கால்சியம் சத்து தேவை, எப்படி நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து சில சத்துக்கள்லாம் தேவை, ஏபிசிடிலாம் தேவைன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி பயம் என்பதும் மனிதனுக்கு 100% வந்து ஒரு தேவையான விஷயந்தான். 100% கிடையாதுங்க, மனிதனுக்கு தேவையானதில் ஒரு 100% அது. ஆனால் அது வந்து மனிதனுக்கு தேவையே இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்ல வரேன். ஒரு 5% 10% வந்து அது நம்ம கூட இருக்கணும் தான், இருந்தால் தான் மனிதனுக்கு வந்து சேஃப்டி, அதனால் சொல்ல வரேன். இப்போ அதான் இந்த இந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுல இந்த பயத்தை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். பயம் வந்து நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்டின்னு போகிறோம், வண்டியில் பேசஞ்சர் இருக்கிறாங்க, ஒரு பய உணர்வு இருக்கணும். ஏன்னா அவங்கள ஒரு மனிதராகவே மதிக்காத, காரை வந்து மதிக்காமல் நான் வந்து வண்டி ஓட்டணும்னு வச்சிங்களேன், அது எப்படியா இருந்தாலும் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். அதனால் பயத்தை எதிரி மாதிரி பார்க்காதீங்க. பயத்தை வந்து எல்லா விஷயத்துக்கும் அது தேவை. அதனால் பய உணர்வுனா என்னன்றதை புரிஞ்சுக்கங்க. பய உணர்வு நமக்கு எப்பப்பெல்லாம் வருது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை கற்றுக்குங்க. திடீர்னு குறுக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க, சட்டனாக அப்படியே ஒரு பிரேக் அடித்து நிறுத்திட்டு படப்படன்னு, அப்பா இன்னும் எனக்கு படப்படப்பு அடங்கலை, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புறதை நிறுத்திட்டு வந்தார், குறுக்க போனார், நம்ம பிரேக் அடித்து நிறுத்திட்டோம். எப்படி நிறுத்தணும், நம்ம கண்ட்ரோலை மீறி நடந்திருக்குது, பரவாயில்ல, ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நம்ம அதை வந்து நினச்சி வந்து பெருமைப்பட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணுமே தவிர இந்த படப்படப்பை பற்றியே ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பேச 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 தான் நமக்கு வந்து அந்த அந்த படபடப்பு தன்மை வந்து இருந்துக்கினே இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். அது வேற ஒரு வண்டி அடிச்சுக்கும், அப்பயும் அந்த படபடப்பு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு உணர்வையும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உக்காந்திங்கன்னா உங்கள் மனசு கண்ணா அப்படின்னான்னு சில விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம மனசு இல்லை, மனசோட கட்டுப்பாட்டில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி உணர்வுகளை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், தியானம் பண்ணுங்கள். வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பணம் காசு வந்துருமா, எனக்கு வந்து பதவி வந்துருமா, இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது வந்து உங்களோட மன நிம்மதிக்கும் உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் பயணிக்கிறதுக்கும் தியானம் ரொம்ப முக்கியம். எப்படி நமக்கு சட்டை பேண்ட்டு செல்ஃபோன் இதெல்லாம் முக்கியமோ அந்த மாதிரி வந்து தியானமும் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து தியானம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.